அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மருத்துவமனை முன்பு ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் குவிந்து வருவதால் போலீசார் தீவிர கண்காணிப்பிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், தற்போது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் என்ன கள நிலவரம் விவரிங்க ராமச்சந்திரன். வணக்கம். பிஎஸ்பி மாநில தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இங்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் அவரது ஆதரவாளர்கள் வருகை தந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முன்பாக பல அடுக்கு பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். ஒரு இணை ஆணையர், 4 துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் பாதுகாப்பு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் நேற்று இரவு பெரம்பலூரில் அவரது வீட்டின் முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 9 மணிக்கு பிறகு பிரேத பரிசோதனை தொடங்க வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணிராஜன் தற்பொழுது வருகை தந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் செம்பியம் காவல் நிலையத்தில் இந்த கொலை வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது சகோதரர் திரு சிரஞ்சீவி புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை அதிகாரியாக சிரஞ்சீவி என்ற காவல் ஆய்வாளர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளார். அவர் இன்னும் சில நிமிடங்களில் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களுடன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சரியாக 9 மணிக்கு பிறகு பிரேத பரிசோதனை தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஏராளமானோர் குவிய தொடங்கியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் சூழல் ஏற்படுவதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பாக ஏராளமான காவலர்கள் இரும்பு தடுப்புகளுடன் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த நிலைமையை பொறுத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை சாலையில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பகுதியாக வரக்கூடிய பொதுமக்கள் மாற்றுப் பகுதியை பயன்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சரியாக 9 மணிக்கு பிறகு அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்து அவரது உறவினரும் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.